வணக்கம். நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். பூம் பூம் பே இந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே மறக்கிற அளவுக்கு எடுத்துக்க. நான் அவ்வளோ நாள் அந்த எபிசோட் போடவே இல்லை. ரொம்ப பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து நிறைய மெசேஜஸ் அமைச்சிருக்காங்க, இமெயிலில் அமைச்சிருக்காங்க. ஏன் அதை பாதியில் நிறுத்திட்டீங்க, பூம் பூம் பே திருப்பி கொண்டு வாங்க, உங்கள் நாடகங்கள்லாம் அதில் பார்த்தா தான் எங்களுக்கு உண்டு அப்படின்னு ரொம்ப பேர் வெளியில் இருக்கிறவங்கலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ திருப்பியும் பூம் பூம் பே ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இந்த வாரத்துலேருந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு எபிசோடு கொடுக்க போகிறேன். இந்த வாரம் வந்து சேட்டலைட் சாமியார் அப்படின்ற நாடகத்திலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் போட போகிறேன். ஸோ நீங்கள்லாம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். முக்கியமாக குழந்தைகளுக்காக தான் இதை திருப்பி எடுக்கிறேன். அதனால் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரையும் ஹோம்ஒர்க் டைம் போக இதை பார்க்க வைங்க. இது என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட். இந்த சேட்டலைட் சாமியார் வந்து நாங்கள் 1994-95 எடுத்த ட்ராமா. அது ஒரு அந்த பீரியடில் வந்து இந்த போலி சாமியார்கள் இதெல்லாம் நிறைய பாப்புலராக இருந்த பீரியட். அவங்கெல்லாம் நிறைய அரெஸ்ட் அதெல்லாம் நடந்தது. அந்த மாதிரி டயத்தில் சும்மா அதை ஒரு மார்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு நாடகம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 95 இது எடுத்தோம். பட் என்னென்னா யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஒரு ஒரு இன்னசென்ட் காமெடி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எந்த சாமியாக இருந்தாலும் யாருக்குமே அது வந்து ஹர்ட்டிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆரம்பத்திலே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த நாடகம் அப்போ வந்து தயாரானது. அந்த பீரியடில் வந்து ஒரு 4 வருஷம் அதுக்கு முன்னாடி சீனு மோகன் வந்து சினிமா சான்ஸ்லாம் ட்ரை பண்ண போயிருந்தார். போயிட்டு 1989-90 நினைக்கிறேன் அந்த பீரியடில் போயிட்டு திருப்பி 94-95 ஹீ கேம் பேக் டு த ட்ரூப். திருப்பி வந்து ரீஜாயின் பண்ணார். அந்த டயத்தில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாடகத்தை எடுத்தோம். இந்த நாடகத்தை ப்ளஸ் இதுக்கு முந்தின நாடகம் வந்து மீசையான மனைவி. அதில் குஷ்மா தேவின்னு ஒரு பொம்பளை கேரக்டர் வரும். அந்த பொம்பளை கேரக்டரையும் இதில் ரிமைண்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பட்டுமாமின்னு ஒரு கேரக்டரையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது மிகப்பெரிய பாப்புலாரிட்டி கொடுத்த நாடகம். ஏன்னா மீசையானாலும் மனைவி முடிஞ்சு உடனே இந்த நாடகத்தை நாங்கள் எடுத்தோம். இந்த ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்திங்கன்னா அந்த கஜபுக புத்தக பூஷணானந்தா அதை வச்சுன்னு ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்போம். அது வந்து அந்த ஆண்டனாலாம் வந்த பீரியடு, அந்த கேபிள் டிவிலாம் வந்த பீரியடு. ஸோ அது வந்து ஒரு டைமும் மாறி போச்சுன்னா அது எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நகைச்சுவையாக சொல்லப்பட்ட விஷயம். இதில் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா அந்த உஷா அவங்க ரொம்ப வெரி ஃபைன் ஆர்டிஸ்ட். இது மேடை நாடகமாக பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம், எனக்கு ரொம்ப சின்ன ரோலாக போயிடுத்தேன் அப்படின்னு மோகன்கிட்ட ஒரு நாளைக்கு ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டாங்க. அப்போ மோகன் சொன்னால் நீ கவலைப்படாத, இட்ஸ் எ வெரி நோபல் ரோல், நீ இதை பண்ணியிருக்க, நீ பாரு இதில் உனக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு. அவங்களுக்கு இந்த நாடகத்தில் மயிலாப்பூர் அகாடமி அவார்டு கிடச்சிது. எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் அது அவங்களுக்கு கிடைச்சதில்ல. ஸோ அவங்களும் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் மோகன் கேட்க வேண்டாம், மோகன் இதில் கொஞ்சம் பெரிய ரோலே பண்ணியிருக்காரு. என்னோடது ஆஸ் யூஷுவல் ஒரு கேரக்டர் ப்ளஸ் சீனு மோகன் இதில் வந்து அட்டகாசமாக பண்ணியிருப்பான். நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு எபிசோடில் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பான். ஸோ இது மொத்தமாக ஒரு சிச்சுவேஷனல் காமெடி. அண்டு அப்பா ரமேஷ் இதில் ஒரு நல்ல கேரக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பான், ஒரு காமெடி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான் அப்பா ரமேஷ் அந்த ரோல். ஸோ சுந்தர்ராஜன் இது மாதிரி நிறைய பேர் இதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹோல்சமாக இது வந்து இட் வில் பி எ வெரி குட் ட்ரீட். நீங்கள் பாருங்கள் இந்த எபிசோடை. ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு ஒரு எபிசோட் கொடுக்குறேன். நெஞ்சம் கவலை மறக்காதா, உன் மனமும் சிறகு விரித்து பறக்காதா. கவனி crazy எல்லாமே easy.
కాదు చీను அதிருது டிவி ஸ்கிரீனு வாரம் வயிறு வலிக்கும் எல்லாம் காமெடி சீனு லைஃபே கார்ட்டூன் ஸ்கெட்சு சிரிப்பே மேஜிக் டச்சு மனசு என்ற அற்புத லாம்பில் மகிழ்ச்சி தானே சுவிட்சு வா புனைவோம் தெனாலி ராமன் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர்பால் பாடமிதே கவனி crazy எல்லாமே easy கவனி crazy எல்லாமே easy எங்க சட்னி வாங்க. சுவாமி கஜமுக புஜக பூஷணானந்தா வந்தாச்சு. இதோ வரேனம்மா. இவ வேற அவஸ்தை. சுவாமி மன்னிக்கணும், தப்பா எடுத்துக்க கூடாது. அவர் இப்பதான் குளிச்சிட்டு ஆச்சாரமா சுத்தமா வந்துட்டு இருக்காரு. என்னங்க இது? என்ன? இப்பதான் சுத்தமா வந்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இப்படி காதை நோண்டிட்டு இருக்கீங்களே. காது சுத்தமா இருக்க வேண்டாமா? ஆ சுவாமி, இவர்தான் என் ஹஸ்பண்ட், சிவராமன் பேரு. நான் அவரோட வைஃப் கௌசல்யா. நான் ஹஸ்பண்ட்னா நீ வைஃப்னு சாமிக்கு தெரியாதா? இதெல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்கணும். என்னங்க இது தத்துப்பத்துன்னு பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் சாமி கோச்சுக்கு போறாரு. பைத்தியார்த்தனமா பேசுறிய. சாமி எப்படி கோச்சுப்பார்? அதெல்லாம் கோச்சுக்க மாட்டார். சரி சரி, முதல்ல இந்த மாலைய சாமிக்கு போடுங்க. சுவாமி, இவர் ஆபீஸ்ல ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதிருக்கார். நீங்க தான் எப்படியாவது அவரை பாஸ் பண்ண வைக்கணும். இது வரைக்கும் 8 தடவை எழுதி ஃபெயில் ஆயிட்டார். ஊர் பூரா போய் தம்பாட்டு அடிச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு தெரியணுமா? இத பாருங்க, டாக்டர் கிட்டயும் சாமியார் கிட்டயும் உண்மையை மறைக்க கூடாது தெரியுமா? முதல்ல அர்ச்சனையா சுவாமிக்கு பூ போடுங்க. சுவாமி, இந்த எக்ஸாம்ல மாத்திரம் அவர் பாஸ் பண்ணிட்டா 12 rupees இன்கிரிமெண்ட் கிடைக்கும். சாமியார்ட்டியும் டாக்டர்ட்டையும் போய் சொல்ல கூடாது. 12 rupees இல்ல 10 rupees மேனேஜர் உதைப்பான். சரி சரி, கற்பூரம் காட்டுங்க. அது சொல்லு காட்டுறேன். சாமி தபரங்க கல்பூரம். ஐயோ கொளுத்துங்க. சாமியா கல்பூரத்தியா? என்னது சாமியை நேர்ல வச்சு முதல்ல கற்பூரம் ஏத்துங்க. கவனி crazy எல்லாமே easy அந்த கற்பூர தட்டை வச்சுட்டு சுவாமிக்கு பொட்டு வைங்களேன். பொட்டு பொட்டு ஏற்கனவே நம்ம மூட்டை டிவில புள்ளி புள்ளியா தெரியுது. இனிமே பொட்டு பொட்டா தெரிய போகுது. சரி சரி, விழுந்து கும்பிடுங்க. இது டிவி காலியா? அட்லீஸ்ட் டிவி வாங்கின கடைக்கார காலில் வந்து 2 தவணையான குறைச்சுப்பான். டிவில சாமியார் இருக்காரே. இப்போ மளிகை கடையில முளாப்படி வாங்குற கட்டின போட்டுல தான் சாமி போட்டோ இருக்கு. அதுக்காக கண்ணில் ஊத்திப்பியா? கண்ணில் முளாப்படி போட்டா கண்ணு என்ன ஆறுது? ஐயோ, இப்படி கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. அப்புறம் சாமி கோச்சுட்டு போயிட்டு போறாரு. நாம என்ன பேசினாலும் 7ல இருந்து 1000 சாமி எங்கேயும் போக முடியாது. இங்கேயே தான் இருந்தாலும் ஸ்பான்சர்ட்ட கமிட் பண்ணிட்டு இருக்கார். அவரோட ப்ரோக்ராம் பாரு. பாபதி, டிஷ் ஆண்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். படுபாவி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் டிவில படம் ஒழுங்கா தெரியுது. ஏதான கெடுத்து வச்ச காலனிக்காரங்க காச்சு மூச்சுன்னு கத்துவாங்க. காலங்கார்த்தால எந்த பல் தேய்க்கிறானோ இல்லையோ டிவியை பார்க்கணும். இதுவரை உலக நன்மைக்காக சுவாமி கஜமுக புஜகபு குஜகக அஜமுகு அஜமுகி கி மன்னிக்கவும் கஜமுக புஜக பூஷணானந்தா அவர்கள் தியானம் செய்வதை கேட்டீர்கள். சாரி, பார்த்தீர்கள். தொடர்வது சுவாமிகளின் அசோகா பாக்கு, அருள் வாக்கு. உலகம் நல்லா இருக்கணும்னா நாடு நல்லா இருக்கணும். நாடு நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும். வீடு நல்லா இருக்கணும்னா வீட்டில் உள்ள பெண்கள் நல்ல பண்போடையும் குணநலங்களோடையும் இருக்கணும். அதாவது காலையில எழுந்ததும் கணவனுக்கு அனுசரணையா ஒவ்வொரு பெண்ணும் என்னங்க இது? சேனல் தானாவே மாறுது. அப்படி போடு. சபாஷ், சரியான போட்டி. இந்த மாதிரி பெண்கள் இருந்தா அவர்களுடைய கணவன்மார்களுக்கு ஐயோ கடவுளே, காலங்காத்தால என்ன இது கன்றாவி? எங்க மாது டிஷ் நம்ம கரெக்ட் பண்ணான்னு சொன்னீங்கல்ல? பண்ணிடுவாமா, பண்ணிடுவா. என்ன இங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல போய் பாருங்க, சுவாமியை பார்க்கணும். நல்ல பாட்டு பார்க்க விட மாட்டேங்கிறியே. இவளோட பெரிய அவஸ்தையா போச்சுப்பா. ஐயோ, யோ மாது, அங்க என்னையா பண்ணிட்டு இருக்கற?
டிவில பொம்பளைங்க ஃபைட் சோக்கா இருக்குதுன்னு பார்த்தா எவனோ ஒரு சாமியா நடுவுல பூந்து சாவடிக்கிறாயா. அந்த கொடையை ஒழுங்கா திருப்பி தொலையா. யோச்சி அது கொடை இல்லையா, டிஷ் ஆண்டனா. போற போக்குல அது கொடையை தான் யூஸ் பண்ணோம். அந்த ஆளுக்காக சாமியா தெரிஞ்சான். எனக்கு சட்டி சுட்டதடா. அந்த சட்டியை ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணி தொலை. உங்களுக்காவது பரவாயில்ல சார், ஏதோ டிவி ப்ரோக்ராம் அது வருது. எனக்கு ஆல் இந்தியா ரேடியோ ப்ரோக்ராம் தான் வருது. அதுவும் அந்த தென்கட்சி சாமிநாதன் தெரியுறார் பாருங்கோ. மாதோ, அந்த இழுப்பு சட்டி வச்சு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் சார் உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரியலையா? எல்லா ப்ரோக்ராமும் தெரியுது. ஒரே சேனல்ல பிச்சைக்கார வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு. கௌசல்யா காச்சு மூச்சுன்னு கத்துற, அட்ஜஸ்ட் பண்ணி தொலையா. கீழே டிவில ஒரு சாமியார் வராரியா, அவர் பேர் கூட கஜமுக புச்சகபு. அந்த பேர் தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறது. அவரோட அருள்வாக்கு பாதியில் நின்னுச்சு. கௌசல்யா கண்ணாபின்னு கத்துறா. நான் அட்ஜஸ்ட் பண்றேன் சார், நீங்க கீழே போய் தெரியுதா பாருங்க. ஒரே இடத்துல திரிகிட்டு இருக்காத, மாத்தி மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணு. இவன் இங்க இழுப்பச்சட்டி அட்ஜஸ்ட் பண்ணோம், கீழே கௌசல்யாவை நான் அட்ஜஸ்ட் பண்ணோம். சொல்லு என்ன இன்னும் சாமிகளே தெரியல. தெரிவா கமான் யார் தோண்டார் பார். இதை அஷ்டமா சித்தி என்பார்கள். அதாவது 8 வகை சித்திகள். சாமிக்கு 8 சித்தி உண்டுங்கற. அம்மா சைடுல கும்பல் ரொம்ப ஜாஸ்தி போல இருக்கு. ஐயோ, அவர் சித்தின்னு சொன்னது சக்தி, பவர். ஓ, இதில் முதலாவது சித்தி என்னவென்றால், இந்த சரீரம் இருக்கிறதே, சரீரம் இருக்கும் இடத்திலிருந்தே திடீரென்று மாயமாய் மறைந்து விடுவது. அடாடாடாடா, என்ன ஒரு சித்தி, என்ன ஒரு சித்தி. சொன்னபடியே டக்குன்னு மறைஞ்சுட்டார் சுவாமிகள். சித்தி இல்ல, அத்தை இல்ல, மொட்டை மாடியில மாது சொது போறான். தெரியுதா? தெரியல. ஐலசா தெரியுதா? தெரியலப்பா. தெரியுதா? இப்போ ஏதோ தெரியற மாதிரி இருக்கு. இப்ப தெரியுதா? அச்சோ, மாதுவே தெரியறா. சரி, சட்டி கொடை இழுப்ப சட்டி ஒரு பயிலாவது டிஷ்னு சொல்ல மாட்டேங்கிறான்டா. பிசாத்து 100 ரூபாயை கொடுத்துட்டு உலகத்துல இருக்க எல்லா சேனலும் தெரியணுமா? சாவு கிராக்கிங்க. ஒன்னதான் சொல்றான். மெம்பர்ஷிப் நீ தானே கட்டின. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீவஹிம்சை மகா பாவம். என்னங்க இப்படி வந்து உட்காருங்க. ஏன்? சுவாமி ஜீவஹிம்சை பத்தி சொல்ல போறாரு. காலங்கார்த்தால இப்படி டிவி முன்னாடி உட்கார வச்சு என் கழுத்து அறுக்கிறிய, இதாமா ஜீவஹிம்சை. உலகம் நல்லா இருக்கணும்னா நாடு நல்லா இருக்கணும். நாடு நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும். வீடு நல்லா இருக்கணும்னா பிராணிகள் கிட்ட அன்பா நடந்துக்கணும். என்ன இது, பெண்கள் பிராணிகள் எல்லாத்துக்கும் நாடு வீடு ஒரே பிகினிங்கா இருக்கு. சுவாமிகளுக்கு வேற முன்னரே தெரியாதா? வாயில்லா பிராணிகள் கிட்ட, அதாவது நாய், ஆடு, மாடு, கோழி, மீன் இதெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஐயோ, என்ன இது, சாமி போய் மாமி வந்துட்டா. சாமியோட சித்தி தானா? ஐ திங்க் 8வது சித்தின்னு நினைக்கிறேன். ரொம்ப எங்க இருக்காள. கோழிய துண்டு துண்டா நறுக்கி கொதிக்கிற வாணலில போடணும். இப்படி நம்ம பிராணிகள் கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா பதிலுக்கு பிராணிகளும் நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கும். புலால் உண்ணுதல் மகா பாவம். புலால் உண்டால் புரதச்சத்து கிடைக்கும், புரோட்டீன். அப்புறம் நீங்க மான் மாதிரி வேகமா ஓடலாம், சிங்க மாதிரி கம்பீரமா நடக்கலாம், நாய் மாதிரி லொல்லொல்னு. ஓ, அது கூடாதோ? ஐயோ சிவசிவா, என்ன இது காலங்காத்தால இப்படி ஒரு கன்றாவி. இரேம்மா. ஐயோ மாது, அங்க என்னப்பா பண்ற நீ? இப்ப பாருங்க, சாமியார் மாத்திரம் தெரிவாரு. டேய் சுத்ரா, வரலவா. மீனை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை துண்டு துண்டா வெட்டி உப்பு கண்டம் போட்டு வெயில்ல காய வச்சு முள்ளெல்லாம் எடுத்துட்டு குழம்புல போட்டா இம்மைக்கும் நல்லது, மறுமைக்கும் நல்லது, இகம் பரம் இரண்டிற்கும் ரொம்ப நல்லது. மோட்சம் கிட்டும். என்ன சார் இப்போ ஓகேயா? என்னப்பா அது பிக்சர் தான் மாறுதுன்னு பார்த்தா இப்ப குரலே மாறுது. எப்படி பாஸ்? எப்படின்னா இப்படிரா, நாம என்ன தெரிஞ்சா பண்றோம்? சும்மா ஒரு ட்ரை தான் சார். இப்ப பாருங்க கரெக்டா வரும். குளிப்பிடா. அஜங் அஜங் அஜங். உலகம் நல்லா இருக்கணும்னா நாடு நல்லா இருக்கணும். நாடு நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும். ஐயோ, தாடி மாறிடுத்த. சித்திக்கு தாடி முளைச்சா சித்தப்பா. ஆனா ஒண்ணு, எது மாறினாலும் இந்த முன்னூரை மாறவே இல்லை. இதத்தான் சித்தரும் சொல்லியிருக்காரு. நட்டக்கல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. அதாவது சமைக்கிற பாத்திரத்துக்கு சாப்பாட்டோட ருசி தெரியாது, சாப்பிடுற நமக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்றேன், உப்பு கண்டம் போட்டு போட்டு. ஐயோ, என் தாடியை காணவில்லையே. எனக்கு எப்படி இந்த தாடி? தாடி எந்துமா? சாமி, நீங்க எப்படி மணிலால இருந்து சிங்கப்பூர் வந்தீங்க? நீங்க எங்க மணிலாக்கு வந்து என் தாடி எடுத்து வந்தீங்க? அனாவசியமா சாமி, நீங்க இங்க வந்து என் ப்ரோகிராம குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதோ பாருங்க, நான் ஒழுங்கா அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். தாடில முகம் வரைக்கும் தாடி கொடுங்க. இல்ல, இங்க உங்களால என் ப்ரோகிராமே கெடுது. இந்தாமா, மரியாதை தாடி கொடு. சூப்பர்.
கிட்ட வராத குத்திடுவேன். கரெக்ட். அதே கத்தியால என் தாடி எடுத்து கொடுத்துரு. ஆ? இதே கத்தியால உன்னை ஒரே வெட்டா வெட்டிடுவேன். வெட்டுறதுக்கு என்ன சிக்கன் நினைச்சியா? என்ன ரசனை உங்களுக்கு? முதல்ல இந்த டிஷ் அப்படி தூக்கி எறிங்க சொல்றேன். என்னப்பா இது? சே, 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 சே. ரிமோட்டே இல்லாம தன்னால தானே என்னமா மாறிட்டு இருக்கு. எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கு. இத போய் நல்ல யோ அங்கனே கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறீங்க. சபாபதி ஏதோ பெரிய லெவல்ல குழப்பம் நடந்திருக்கு. எல்லாரும் வரானுங்க. இனிமே நாம இங்க இருந்தோம் தர்மடி தான் ஓடே. தில் கவனி கிரேசி எல்லாமே ஈஸி தில் கவனி கிரேசி எல்லாமே ஈஸி பாஸ் கடை திறந்தாச்சு, அங்க என்ன பண்றீங்க? கஸ்டமர் வர நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. வீடியோ லைப்ரரி ஒண்ணா வச்சுட்டா இதான் பிரச்சனை. காலங்காலத்துல இந்த கஸ்டமர் மூஞ்சில தான் முழிக்கணும். நிம்மதியா பேப்பர் படிக்க கூட விட மாட்டேன்றானுங்கப்பா. சார் 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 கடை திறந்தாச்சா? திறந்தாச்சே, இதோ வந்துட்டேன். ஸோ ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் தி ஷோ. அடுத்த பூம் பூம் பேல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வர்த்தா.